வணக்கம் நண்பர்களே. திரு கருணா சீரியல்ல மெகா சங்கமத்தை தான் நம்ம பார்க்க இருக்கோம். சித்திரை திருவிழா நடைபெறுது. 2 குடும்பத்தையும் ஊர் சார்பாக வரவேற்கிறாங்க. நம்ம திரு குடும்பத்தையும் கருணா குடும்பத்தையும். ஆனால் ஒரு கட்டத்தில் கருணா குடும்பம் என் குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம திரு குடும்பத்துக்கு முதல் மரியாதை கொடுக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா 2 குடும்பமும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. அதில் நம்ம திருவுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, எப்படியாவது உன் மனவளனை நீ காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க அம்மா புத்தகத்தில் நம்ம மகா படித்து அதிர்ச்சியில் இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கருணாவுக்கும் பிரச்சனை வருது. அதில் சால்வ் பண்ணனா இப்போமே நீ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சாமியார் நம்ம இந்து முன்னாடி சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் அங்கே உனக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம இந்து அங்கே போகிறாங்க. அந்த கோயிலில் தான் தீன தயாளன் கண்ணீர் விட்டு நான் கருணா என்னோட பையன் அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன் கருணா கிட்ட. அவன் அப்பாவை தேடி இருக்கான், ஆனால் நான் அது உயிரோடு இருந்துட்டு நான் தாண்டா உன் அப்பானி நான் அவன்கிட்ட சொல்ல முடியாத பாவியாட்டு இருக்கேன் அப்படின்னு தீன தயாளன் அழுதுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கருணாவின் அப்பா தீன தயாளன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்து. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செம அதிரடியான பரபரப்பு கட்ட தான் சித்திரை திருவிழா ஒரு ஊரில் வருது. அப்போ தான் நம்ம திரு ஃபேமிலியும் நீங்கள் இந்த ஊருக்கு நிறைய நாள் ஆகுது, உங்கள் பூர்வீக ஊரே இதுதான், அதுக்கு நீங்கள் வரணும், கண்டிப்பாக இந்த தடவை உங்கள் தலைமையில் நடக்கணும், ஊர் சார்பாக பரிவட்டம் உங்களுக்கு தான் கட்டப்படும் அப்படின்னு நம்ம திரு ஃபேமிலிக்கு இன்விடேஷனை கொடுத்து முதல் மரியாதையை உங்களுக்கு தானே சொல்லிட்டு போகிறாங்க. அதே நேரம் நம்ம கருணா ஃபேமிலி நம்ம கிருபா கிட்டையும் தாம்பலத்தோடு இந்த கோயில் சித்திரை திருவிழாக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். நம்ம கிருபா என்னை தவிர்த்து வேற எவனுக்காவது முதல் மரியாதை கொடுத்தா நான் உங்களை விட போகிறதில்ல அப்படின்னு கோபத்தோட கங்கணம் கட்டிடுறாங்க. நம்ம ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சும்மா கோவமாக கடுப்பாவி கொந்தளிக்கிறாங்க. நம்ம கிருபா எனக்கு முதல் தெரியாமல் தராமல் இங்கேருந்து ஊரை விட்டுட்டு போய் இப்போ வரவனுக்கெல்லாம் முதல் மரியாதையா இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு அந்த இடத்துல ருத்ர தாண்டவம் ஆடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திருவுக்கு கிருபாவால் ஆபத்து வரப்போகுது. அந்த ஆபத்தை உணர்த்துறாங்க. நம்ம மகாவோட அம்மா அந்த புத்தகத்தை மகா நோண்டுறாங்க. அதில் தான் சித்திரை திருவிழாவில் கணவனின் உயிருக்கு ஆபத்து வரும், அதை நீ பாதுகாக்கணும் அப்படின்னு இருக்கும். அதை பார்த்து எப்படியா என் கணவரை காப்பாற்றனா இந்த சித்திரை திருவிழாக்கு நானும் இவங்க கூட சேர்ந்து போய் ஆகணும் அப்படின்னு நிற்கிறாங்க நம்ம மகா. அதே நேரம் பார்த்தோன்னா நம்ம இந்து கிட்ட சாமியார் சொல்கிறாரு, நீ தேடுற எல்லா பிரச்சனைக்கும் உள்ள தீர்வு ஒரு கோயிலுக்கு போனால் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு கோயிலை சொல்கிறாங்க. கோயிலுக்கு போனால் நம்ம தீன தயாளன் கண்ணீர் விட்டு கிருபா தான் இந்த உண்மை தெரிஞ்சால் அவன் என்னை உயிரோடியே விட மாட்டான். ஆனால் என் பையன் கருணா இந்த உண்மையை நான் எப்படி இந்த கிருபாட்ட சொல்லுவேன், கருணா கிட்ட நான் தாண்டா உன் அப்பானி எப்படி சொல்லுவேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் தீன தயாளன்ட்டு நம்ம இந்து போய் என்ன நீங்கள் கருணாவின் அப்பாவா அப்படின்னு சொன்னார். ஆமாம் இந்த விஷயத்த சொல்லிடாத, அவன் சீதாலட்சுமி ஃபோட்டோவை வச்சு அன்னைக்கு திதி பண்ணிட்டு இருக்க நேரம் தான் எனக்கே தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை வெடிக்கிறாங்க.